சென்னையை பொறுத்தளவு மற்ற நகரங்களைப் போல் பிற நகரங்களுக்கு அல்லது தொலைதூர பயணத்திற்கு மட்டும் ரயில் பயணம் கிடையாது. சென்னை மாநகருக்குள்ளாகவே பயணத்திற்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது புறநகர் ரயில் நிலையங்கள் தான். புறநகரை இணைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. சென்னையை தாண்டி சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் சென்னையோடு இணைக்கக்கூடிய அந்த மின்சார ரயில்களினுடைய நிலையங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அங்கே என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. சென்னையை சுற்றியுள்ள புறநகர்களை மைய நகரங்களுடன் இணைக்கும் முக்கிய போக்குவரத்து மின்சார ரயில்களாகும். நாள்தோறும் லட்சக்கணக்கில் பயணம் செய்யும் மின்சார ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கள ஆய்வு மேற்கொண்டது. கழிப்பிட வசதி இல்லாத ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு ரயில் நிலையங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என கண்டறியப்பட்டது. 90% எல்லா ஸ்டேஷன்லேயுமே கழிப்பிட வசதம் இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. குடிக்கிற தண்ணி எங்கேயுமே வரல. ஏதோ 1-2 ஸ்டேஷனில் தான் வந்துச்சே ஒழிய எந்த ஸ்டேஷனுமே வரல. இது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறக்கும் ரயில் இருக்கக்கூடிய வேளச்சேரி எக்மோர் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, பீச் மார்க்கத்தில் இருக்கிற டாய்லெட்ஸை பூட்டி வச்சுருந்தாங்க. தண்ணி குடிக்கிற தண்ணி எதுவுமே வரல. அந்த வண்டி போய் அழுக்காக இருந்துச்சு, அதை யாரும் பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அதை யாருமே பயன்படுத்தாதனால நாங்கள் மூடி வச்சுருக்கோம், அதை பாதுகாக்க முடியல, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுனால அதை நாங்கள் மூடி வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு பதில் சொன்னாங்க. 72 ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்த சட்ட பஞ்சாயத்து இயக்கம் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. இந்த வழக்கு விசாரணையின் போது பயணிகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்க தெற்கு ரயில்வே முன்வரவே இல்லை என மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் தொடர் நடவடிக்கை என்ன ஆச்சுன்னா, ரயில்வே நிர்வாகம் ஒரு 30 கோடி ரூபாய் ஒதுக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும், அதில் குடிநீர் வசதி கொண்டு வரணும்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கான வேலைகளும் துவங்கி ஒரு சில ஸ்டேஷனில் டாய்லெட் ஃபெசிலிட்டி அதை கட்டுமானம்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குடி தண்ணீர் கொண்டு வரதுக்காக பைப் போட்டிருக்காங்க, அந்த பேஷன்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் அது ஏதோ கடமைக்குன்னு செஞ்சுருக்காங்களே ஒழிய அதை சுத்தமாக வச்சுக்கணும், பொதுமக்கள் நல்லா பயன்படுத்தணுன்ற மாதிரி நிர்வாகம் செஞ்ச மாதிரி தெரியல. இந்த சட்ட போராட்டத்துக்கு பிறகு புறநகர் ரயில் நிலையங்களில் கழிப்பிடங்கள் கட்ட தெற்கு ரயில்வே நிர்வாகம் 30 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது. இருப்பினும் முழுமையாக அனைத்து ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் செய்து முடிக்கப்படவில்லை. மேலும் கழிப்பறைகளை பராமரிக்க ஏன் ஸ்வச் பாரத் திட்ட நிதியை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் மத்திய அரசு வரும் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும்போது பதில் மனுவை தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.